அனைவருக்கும் வணக்கம். B.Ed மற்றும் M.Ed ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வயம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆன்லைன் எக்ஸாமுக்கு. அதை அப்ளை பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது ஸ்வயம் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. NTA ஏஜென்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அது ஹோம் பேஜ். ஸ்வயம் NTA ஹோம் பேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ ஃபார் பெய்ட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஸ்வயம் அண்ட் ஜூலை 2022 செமஸ்டர் எக்ஸாம். இந்த ஜூலை 2022 செமஸ்டர் எக்ஸாமில் யாரெல்லாம் என்ரோல் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து கரெக்ஷன் இதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பர்டிகுலர்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது. லாகின் வித் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வயம் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து ஆல்ரெடி இந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஓடிபி உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். அந்த சேம் ஓடிபியை வச்சுக்கோங்க. நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் லாஸ்ட்டாக என்ன ஓடிபி ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஓடிபியை நோட் பண்ணிவிட்டு அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். இனிமேல் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஓடிபி எதுவும் சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஓடிபியை வச்சு லாகின் பண்ணணும். அதுவும் லேட்டஸ்ட்டாக என்ன ஓடிபி வந்ததோ அந்த ஓடிபியை மட்டும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். அப்ளிகேஷன் நம்பர் ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். அப்புறம் பாஸ்வேர்டு. ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு கேட்கும். கரெக்ஷன் விண்டோ டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25/1/2023 26/1/2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 3 days. ஓகே, எதுலாம் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது? வாட் ஆர் த பர்டிகுலர்ஸ் cannot be edited? எதெல்லாம் மெயினாக பண்ண முடியாதுன்னா நேம். உங்களுடைய நேம் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை வந்து நம்ம எடிட் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து எடிட் பண்ண முடியாது. அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ண முடியாது. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியாது. ரெசிடென்சியல் அட்ரஸ் எடிட் ஆப்ஷனாக இருக்காது. மற்ற நாளும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுதான். ஓகே, அப்போ என்னெல்லாம் எடிட் பண்ண முடியும்? ஸோ மேஜராக வாட் ஆர் த பர்டிகுலர்ஸ் கேன் பி எடிட்டட்? காலேஜ் டீட்டெயில்ஸ், எந்த காலேஜோடைய லொக்கேஷன், அட்ரஸ் அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ், ஏதாவது யூனிவர்சிட்டியில் ரிகார்டிங் சில பேர் யூனிவர்சிட்டி கூட மாற்றி கொடுத்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர், மெயினாக எக்ஸாம் சென்டர் வந்து 4 எக்ஸாம் சென்டர்ஸ் 6 எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நீங்கள் 4 சாய்ஸ் கொடுக்கணும். ஸோ அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் சென்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக கோர்ஸ் கேன் பி ஆடட். இப்போ ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். M.Ed ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி பே பண்ணியிருப்பாங்க. அடுத்த கோர்ஸ் இனிமேல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து என்ன லாக் அவுட் ஆகி வெளியில் வந்துருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் இப்போ வந்து நீங்கள் 2வது எக்ஸாமுக்கு கோர்ஸ் பே பண்ணிக்கலாம். அவங்க லாகின் பேஜில் எந்த கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. அது ப்ரீவியஸாக நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தால் மட்டும்தான். புதுசாக ஒரு கோர்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். பே த அடிஷ்னல் கோர்ஸ் ஃபீஸ். இப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் அடிஷ்னல் கோர்ஸ் என்ரோல் பண்ணதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ M.Ed ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க 2 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சி ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸாம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய இஷ்யூஸ் இருந்தது அந்த ஸ்வயம் NTA அப்ளை பண்ணும்போது. இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு நிறைய என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் யாரெல்லாம் இதில் வந்து பண்ண முடியும்? மெயினாக வந்து இது வந்து ஜிமெயில் ஐடி மஸ்ட் இல்லையா? ஜிமெயில் ஐடி மஸ்ட்டு. ஓகே, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ண முடியும்? ஹூ ஆர் ஆல் எலிஜிபிள் டு அப்ளை? ஸ்டூடெண்ட், லேர்னர், எனி லேர்னர் கேன் என்ரோல். 362 கோர்சஸ் வந்து ஜூலை 2022 செமஸ்டரில் இருந்தது. அதில் யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். கேன் ஐ சப்மிட் மோர் தென் 1 அப்ளிகேஷன் ஃபார்ம் த எக்ஸாம்? ஸோ இதில் அவங்களே கொஷின்ஸ் கொடுத்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. NTA நோட்டிஃபிகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸோடைய கிளியர் பண்ணுறதுக்கு only 1 application is to be submitted by a candidate for appearing in the exam. ஒரு அப்ளிகேஷன் தான். பட் என்ன அப்படின்னா மோர் தென் 1 கோர்ஸ், ஒரு கோர்ஸுக்கு மேலே 2 கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே,
ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன கொஸ்டின்னா, ஐ ஹவ் மேட் டபுள் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாம் ஃபீ. வென் வில் ஐ கெட் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மேட் பை மீ? அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் ப்ராப்ளம் வந்திருக்கு, இன்னும் சப்மிட் ஆகல நினச்சி அகெயின் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டேட்டிங் தட் ஒரு அப்ளிகேஷன் நம்பர், நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், நேம் ஆஃப் தி பேங்க், இதெல்லாமே ஒரு மெயிலில் swayam@nta.ac.in நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து குறிப்பிட்ட டேட்டில் அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் டபுள் பேமெண்ட் பண்ணியிருந்தா மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ கேரிட் அவுட் கரெக்ஷன்ஸ் அண்ட் சப்மிட்டட். இப்போ ஆஃப்டர் சப்மிஷன் ஐ ஃபவுண்ட் தட் ஸ்டில் தேர் இஸ் சம் மோர் கரெக்ஷன்ஸ் டு பி டன். கேன் ஐ டூ ஸோ? நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கரெக்ஷன் திருப்பி கேரிட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகாது. அதனால் இந்த கரெக்ஷன்ஸ் டைம்லையும் முக்கியமான கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நல்லா கன்ஃபார்மாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஒய் ஐ ஆம் ஆஸ்க்டு டு பே அடிஷனல் ஃபீ ஆஃப்டர் மேக்கிங் கரெக்ஷன்ஸ் இந்த கரெக்ஷன் விண்டோ. இப்போ கரெக்ஷன் விண்டோ பண்ணுறதுக்கு எதுவும் ஃபீஸ் கிடையாது. பட் ஏதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஓபிசி கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து கேட்டகரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபீ வந்து பே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஓபிசி கொடுத்துட்டு இப்போ ஜென்ரல் கேட்டகரி போகணும் அப்படின்னா இந்த ஃபீஸ் சேஞ்ச் ஆகும். மற்றபடி எந்த ஃபீஸ் இதில் வந்து கிடையாது. இதில் நிறைய இஷ்யூஸ் வந்தது இல்லையா? இந்த கரெக்ஷன்ஸ் இது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போடும்போது நிறைய கண்டினியூஸ் டைம் அவுட், சர்வர் எரர், ஃபைல் நாட் சவுண்ட் எரர், இதெல்லாமே வந்தது. ஸோ இதுக்கு அவங்களே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்பயும் பர்டிகுலர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் மொபைலில் இருந்தாலும் சரி, லேப்டாப்பில் இருந்தாலும் சரி, மோசில்லா ஃபயர்பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் அது மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும். இது மாதிரி அடிக்கடி நடந்துச்சுன்னா இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் அவுட் ஒன் கேன் கிளியர் குக்கீஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ப்ரௌசர். ஸோ அதில் நம்ம வந்து என்ன சொன்னோம், ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதில் போனீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு குக்கீஸை கிளியர் பண்ணிடுங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ப்ரௌசர் அது நம்ம பண்ண ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து எப்போல்லாம் வந்து பீக் ஹவர்ஸ் இல்லாத டயத்தில் பண்ணோம்னா பாசிபிள் ஆகும் அப்படிங்கிறத இவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. கேன் ஐ யூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இமெயில் அட்ரஸ் வென் ரெஜிஸ்டரிங் ஃபார்? ஸோ அது கண்டிப்பாக முடியாது. நோ, யூ நீட் டு யூஸ் எ வேலிட் அண்ட் யூனிக் இமெயில் அட்ரஸ் ஆஃப் அப்ளிகண்ட் ஒன்லி. எந்த அப்ளிகண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஜிமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும். எல்லா கம்யூனிகேஷன்ஸுமே அந்த ஜிமெயில் ஐடி மட்டும்தான். அந்த ஜிமெயில் ஐடி தான் ஃபர்தர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஸ்வயம் எக்ஸாம்லேருந்து ரிசல்ட்ஸ் பப்ளிகேஷன் வரைக்கும் அந்த சேம் ஜிமெயில் ஐடி அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் யூஸ் பண்ணுறது தான் பண்ண முடியும். இன்னொரு ஸ்டூடெண்ட்டோடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் மெயினாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் டேட் அகைன் டேட் வந்து 24/1/2023 26/1/2023 வரைக்கும் 3 days கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் இந்த மேஜராக மெயினாக என்ன கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும், இல்லை கோர்ஸை ஆட் பண்ண முடியுமா, அதை கோர்ஸ் ஆட் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பர்டிகுலர்ஸை இந்த டேட்டில் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் வந்து ஸ்வயம் என்டிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்வயம் என்டிஏ வெப்சைட்டில் கொடுத்த டீட்டெயில்ஸ் படி உருவான டீட்டெயில்ஸ். Now let's have a demo. இந்த கரெக்ஷன்ஸ் பர்டிகுலர்ஸில் எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எப்படிங்கிறத பார்ப்போம். கீழே கரெக்ஷன் விண்டோ ஃபார் பெய்டு கேண்டிடேட்ஸ். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஓடிபி கேட்கும். ஓகே, ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு என்டர் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி என்ன ஓடிபி நீங்கள் லாஸ்ட்டாக ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். பேமெண்ட் கம்ப்ளீட்டட் கேண்டிடேட் ஒன்லி, ப்ளீஸ் கிளிக் ஆன் த சைன்இன். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோவில் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி கோட். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உள்ள அப்ளிகேஷன் நம்பர் ஆல்ரெடி பிடிஎஃப் ஃபைலில் சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்கே என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுங்க. என்ன ஐடி க்ரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்ட் நோட் பண்ணி எடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கோட் இந்த பாக்ஸோட செக்யூரிட்டி கோட் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. சப்போஸ் பாஸ்வேர்டை மறந்துருந்தீங்க இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரை மறந்துட்டீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் கிளிக் ஃபர்கட் பாஸ்வேர்ட். இங்கே வந்து ஜிமெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அந்த டேஷ்போர்டில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ஜிமெயில் ஐடி இல்லையா அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்.
ஓகே, இதில் போயிட்டு ஸோ இந்த பேஜ் எந்த பேப்பர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது அப்டேட் கோர்ஸில் இருக்கும். இதில் நீங்கள் எடிட் பண்ணணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் ப்ரீவியூ எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட்டில் எடிட் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய என்டையர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே இந்த டீட்டெயில்ஸில் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக என்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸ்டேட் இந்த ஸ்டேட், சிட்டி, ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காலேஜ் நேம், காலேஜ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கான்டென்ட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. இந்த கோர்ஸ் கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ அகெயின் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸ் இதில் என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் வருது அப்படிங்கிற பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்னா இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், என்ன கேட்டகரியில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே கேட்டகரிக்குள்ளே ஃபீஸ் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸாம் சிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி 4 சாய்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பர்டிகுலர் செக்லிஸ்ட் டு பி வெரிஃபைட், இதெல்லாம் நீங்கள் வெரிஃபைட் ஆல்ரெடி வெரிஃபைடுன்னு டிக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கோட் பின்னை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் விண்டோ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய அந்த அப்லோட் ஃபோட்டோ சைன் அப்லோட் பேஜ் காமிக்கும். ஸோ அதே கேட்டகரி ஃபோட்டோ சைன் கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போகும், ப்ரொசீட் பேமெண்ட்டுன்னு. பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போனோன்னா அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்பயும் போல் அந்த பிரிண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய லாஸ்ட்டாக என்னென்னலாம் எடிட் பண்ணணுமோ அதுக்கு எடிட் பண்ணக்கூடிய வியூ கிடைக்கும். அதை அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவை எல்லாமே டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் அதுக்காக தான் இந்த செக்லிஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. இதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் சென்டரோ இல்லை காலேஜ் ரிகார்டிங் டீட்டெயில்ஸோ புதுசாக நியூவாக ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணணுமோ ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த 3 days கொடுத்துருக்காங்க, 24, 25, 26 3 days கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி அப்பியர் ஆகணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னால் நமக்கு எக்ஸாம் டேட்டு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க 25th, 26th February 2023 இந்த 2 days எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது என்டிஏ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 days 4 ஷிஃப்ட்டில் நடக்குது. உங்கள் கோர்ஸ் எந்த ஷிஃப்ட்டில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அப்ளை பண்ணனால. இப்போ நீவாக எதுவும் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எந்த ஷிஃப்ட்டில் வருது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன், எக்ஸாம் சென்டர்ஸ், ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.